राम 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 पुंडलिकावरदी हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतनों की हरि जय जय राम कृष्ण हरि 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 हरि जय 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 जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि हरि जय 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 राम कृष्ण हरि
सुंदर ते ध्यान उभे विटेवरी सुंदर ते ध्यान उभे विटेवरी सुंदर ते ध्यान उभे विटेवरी करकटवारी देवनिया करकटवारी देवनिया तुळशी हार गळा कासे पीतांबर तुळशी हार गळा कासे पीतांबर तुळशी हार गळा कासे पीतांबर आवडे निरंतर घ्यायची ध्यान आवडे निरंतर घ्यायची ध्यान तुळशी हार मकर कुंडाली तळपती श्रवणी मकर कुंडाली तळपती श्रवणी कंठी कौस्तुभमणी राधे कंठी कौस्तुभमणी राधे तुळशी हार गळा कासे पीतांबर तुळशी हार गळा कासे पीतांबर तुळशी हार गळा कासे पीतांबर कंठी कौस्तुभमणी विराजित कंठी कौस्तुभमणी
तुका म्हणे माझी घ्यायची सर्व सुख तुका म्हणे माझी सर्व सुख पाहिन श्रीमुख गावडी पाहिन श्रीमुख गावडी तुळसी हार गळाचे पीतांबर तुळसी हार गळाचे पीतांबर तुळसी हार गळाचे पीतांबर पाहिन श्रीमुख आवडी पाहिन श्रीमुख आवडी तुळसी हार गळाचे पीतांबर तुळसी हार गळाचे पीतांबर तुळसी हार गळाचे पीतांबर जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण भक्ती प्रेमावीण ज्ञान नको देवा भक्ती प्रेमावीण ज्ञान नको देवा प्रेमावीण ज्ञान नको देवा भक्ती प्रेमावीणा ज्ञान नको देवा भक्ती प्रेमावीणा ज्ञान नको देवा अभिमान नित्या नवा समाधान अभिमान नित्या नवा समाधान प्रेम सुख देई 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 अभिमान नित्याना समाधाना अभिमान नित्याना समाधाना प्रेम सुख देई प्रेम सुख देई प्रेम सुख देई प्रेम सुख देई प्रेम विना नाही समाधान प्रेम विना नाही समाधान प्रेम सुख देई 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 प्रेम सुख देई
பாகவத சிரோன்மணி சந்த் ஏக்நாத் மகாராஜனுடைய கீர்த்தனம் அனுபவிச்சோம். பைட்டன்கிற கிராமத்தில் அவருடைய அவதாரம், ஜன்மஸ்தானம் கோதாவரி நதி தீரம் பக்கத்தில் அழகாக போயிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல, ரம்யமான ஒரு சூழல்ல சந்த் ஏக்நாத் மகாராஜனுடைய கிரகம். அவருடைய கிரகத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, 4 வாசல். பொதுவாக வீட்டுக்கு வாசல்னு பொதுவாக ஒரு வாசல் இருக்கும், பின்னாடி போகிறதுக்கு ஒரு வாசல் வச்சிருப்போம். அது காலம் நேரம் பொழுது திறந்து வைப்பதோ மூடி வைப்பதோ அவர்கள் விருப்பம். அவருடைய கிரகத்தில் 4 பக்கமும் வாசல் உண்டு. ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு. எதற்காக அப்படி என்றால், 4 வர்ணங்களும் ஒன்றுதான். வர்ணங்களுக்குள்ள பேதம் இல்லை. அவரவர்களும் ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு காரணத்திற்காக அந்த வர்ணத்தில் அவர்கள் அடைக்கலம் கொடுக்கப்பட்டார்கள். 4 தூண்கள் போல, கீதாச்சாரியன் சொல்றா போல, எதை எடுத்தாலும் இந்த சனாதன தர்மங்கிற கட்டடம் விழுந்துடும். 4 பேர்களும் முக்கியம். ஏக்நாத் மகாராஜ் அவதாரம் பண்ண குலம் அந்தணர் குலம். அவருடைய சிறு பிராயத்தில் தகப்பனார் தாயார் இல்லை,
தாத்தாவால் தான் வளர்க்கப்பட்டார். அஜோபான்னு சொல்லுவா மராட்டியில். அஜோபாவால் வளர்க்கப்பட்டார். அந்தணர் குலமாக இருக்கிறதுனால உரிய காலம் வந்த உடனே வேத பாடசாலையில் போய் சேர்த்துடணும். அப்பதான் அவங்களுக்கு அபியாசமாகும். ஒவ்வொரு கால தேசத்துல ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு இருக்கிறது. அவர்கள் காலத்திலாம் 5 வயசு 6 வயசு பேசுற சக்தி ஸ்பஷ்டமாக உச்சாரணம் வந்த உடனே மாதృபாஷை வந்தால் பிறகு சம்ஸ்கிருதம் வரணும்னு அவசியம் இல்லை. அங்க போன உடனே மராட்டி பாஷை வேற ஏற்கனவே தேவநகரியினுடைய பின்னணியில் இருக்கிறதுனால சம்ஸ்கிருத பாஷை அவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சுலபமாக வந்துடும். வேத பாடசாலையில விட்டார். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அங்க என்ன ஒரு அனுசரணையும் அது ஏக்நாத் மகாராஜுக்கும் கிடைக்கும். அப்படித்தான் அந்த காலம். ஏக்நாத் மகாராஜ் ஒரு அலாதியான ஒரு புருஷன். அப்படித்தான் அவதார புருஷர்கள் வருவாங்க. ஏதோ இருக்கும் அவர்கள்ட்ட. பிச்சவாளை காட்டிலும் ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும். அப்படி இருந்தது ஏக்நாத் மகாராஜ் கிட்ட. என்ன இருந்ததுன்னா, தன்னுடைய ஆசானிடத்துல போய் குரு கிட்ட போய் கேட்கிறார், இந்த வேதங்கள்லாம் சொல்றாளே, இதற்கு சார்த்தகம் என்ன, அர்த்தம் என்ன, இதை ஏன் ஒரு குறிப்பிட்ட வர்ணம் மட்டும் சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் கேள்விகள், தர்க்கம் சார்ந்த கேள்விகள் கேட்கிறார். அவருடைய சரித்திரத்தை இழுக்கு ஆணித்தரமாக அந்த கேள்விகளை கேட்கிறார். உடனே குருநாதருக்கு அச்சம் வந்துடுது. 2 நாள் 3 நாள் 4 நாள் ஒரு 10-15 நாள் போன உடனே அவருடைய தாத்தாவை கூப்பிட்டு அஜோபாவை கூப்பிட்டு தனியாக அழைத்து சொல்கிறார், ஏக்நாத் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாணவர், ஒரு அறிவு ஜீவினையும் சொல்லலாம், நிறைய தர்க்க அறிவு இருக்கு, எல்லாத்தையும் பகிர்ந்து உணரணுங்கிற ஒரு உணர்வு இருக்கு. ஆனால் நான் இங்க ஒரு சாமானியனாக குழந்தைகளுக்கு வேத அபியாசம் பண்ணி கொடுக்கிற பட்டணத்துக்காக தான் நான் வந்திருக்கேனே தவிர இந்த கேள்விகள் எல்லா குழந்தைகளும் கேட்க ஆரம்பிச்சா நான் இங்க பாடசாலையை நடத்த முடியாதுங்க. கூட்டு கண்டிக்கிறார் அஜோபா. என்ன கண்டிக்கிறார்னாக்க, ஏகநாதா நீ அப்படிலாம் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை சொல்லணும், வீட்டுல அதை திருப்பி திருப்பி பட்டனம் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், ஸ்மரிச்சுட்டே இருந்தா படனம் ஆகும். நாம பிறந்த குலத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்பொழுது அதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வயது உனக்கு இல்லை அப்படிங்கிறது. அஜோபா எனக்கு புரியுது, ஆனால் எதற்காக இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கேட்கிறார். இது முதல் பாடம் உனக்கு. இங்கிருந்து நிறைய நிலைகள் இருக்கு, சாஸ்திரங்கள் இருக்கு, 6 விதமான சாஸ்திரங்கள் இருக்கு. நம் வேதத்தை தவிர மிச்ச வேதங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு கிடைக்கலாம். இப்படி நல்ல குலமாக தழைக்க வேண்டும் அப்படின்னு ஆசை. அதுக்கு தான் உடனே அவருக்கு ஒரு 2-3 நாளைக்கு இந்த பாடசாலையில சுத்தி வர. பாடசாலைன்னா ஒரு சின்ன அங்கடம் இருக்கும் எப்பவுமே. பாடசாலை குழந்தைகள்லாம் படிக்கிறது, அது வரும்போது கேட்டுட்டே இருக்க ஏதோ தோன்றும். எல்லா இடத்துலையும் கோவில் இருக்கும். கோவில்னா அவர்கள் பிராந்தியத்துல மகாராஷ்டிரத்துல ஒரு சின்ன கோவிலாக இருந்திருக்கும், அது உள்ள ஒரு பாண்டவன் இருப்பான். பொதுவா அவளுக்கெல்லாம் ஒரு பிரத்யக்ஷ தெய்வம். உடனே சுத்தி வர சுவாமி கிட்ட கேள்வி கேட்கிறான் ஏக்நாத் மகாராஜ். சின்ன பையன் இல்லையா, அப்ப கேட்கிறார், எனக்கு என்னமோ இது சரியா இல்லையே, நான் சரியான இடத்தில் தான் இருக்கிறேன்னா, என்னுடைய எண்ணம் எல்லாம் வேற ஏதோ இருக்கிறது, எதையோ நோக்கி போகிறது, தொலைநோக்கு எனக்கு தெரியவில்லை, அப்பா நீதான் விடையளிக்க வேண்டும்ங்கிறான். பகவான் எப்படி கொடுப்பான், விடை கொடுப்பான்? குழந்தை கேட்கறது, சின்ன வயசுல கேட்கிறார். இந்த நிலையை அப்படி கொஞ்சம் தாண்டி போன உடனே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்வதாவாக ஒரு தைரியம் உள்ள மனநிலை இருக்கிற ஏக்நாத் மகாராஜ் சொல்லிக்காத கொள்ளாத வீட்டை விட்டு கிளம்பிடுறார். எதற்காக அப்படி என்றால் காரணம் தெரியல. குரு கிட்ட கேட்டா பாடசாலையில விளக்கம் இல்லாம தான் நீ சொன்னதை செய்யுங்கிறார். அஜோபா கிட்ட கேட்டா போக போக தெரியுங்கிறார். இதற்குத்தான் நான் பிறந்திருக்கிறேனா, இதுதான் என்னுடைய மார்க்கமா அப்படின்னு எனக்கு தெரியலையே. ஆகையினால ஒரு நல்ல குருவை போய் அடைய வேண்டும்னு ஒரு தோணி. அந்த காலத்துல குருவை தேடி போறதுங்கிறது
ஒரு காலத்தினுடைய சம்பிரதாய முறைன்னு கூட சொல்லுவாங்க. எல்லாரும் அவரவர்கள் குருவை பண்ண, குரு தேடுறது வேற விஷயம், குரு கிடைக்கணும், அதுதான் முக்கியம். தேடுறது முக்கியம் இல்லை, தேடிட்டே போலாம். இங்க குரு இருக்காரா குரு இருக்கான்னு கேட்டா சரிப்பட்டு வருமா? வராது. குரு கிடைக்கணும். ஏகநாத் சுவாமிக்கு ஜனார்தன சுவாமின்னு ஒரு குரு கிடைச்சார். பூனா வரைக்கும் போயிருக்க. அங்கம்மா அவர் சேனைக்கு ஒரு முக்கியமான தளபதி ஜனார்தன சுவாமி. வேலை நடக்கும் பொழுது ஆயுதங்களை எடுக்க வேண்டும், அஸ்திர சஸ்திரங்களை எடுக்க வேண்டும், பகைவனோடு போர்பட வேண்டும். அந்த காலம் அப்படி 16ஆம் நூற்றாண்டு அப்படியெல்லாம் இருந்தது. நமக்கு தெரியும், இஸ்லாமியர்களுடைய தாக்கத்தில் இருந்தோம், ஆட்சி பிடியில் இருந்தோம். சண்டைகள் எல்லாம் அந்த காலத்துல உண்டு. ஒரு நியாயமான விதத்தில் சண்டைகள் உண்டு. பலம் பொருந்தியவன் பலம் இல்லாதவர்களை ஆட்கொள்வான். இப்படியெல்லாம் அந்த காலத்தினுடைய சரித்திர நிலை. நாம் அதற்குள் போக வேண்டாம். சந்த் ஏக்நாத் மகாராஜ் பணிவிடைக்காக போய் அவரை சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் கொடுக்கிறார். நானும் தேடிட்டே இருந்தேன், யாராவது ஒரு சின்ன பையனை வேலை செய்யறதுக்கு சௌரியமா இருக்கு அப்படின்னு சொன்னார் ஜனார்தன சுவாமி. எல்லாம் மாத்ரு பாஷையில பேசியிருப்பான், மராட்டி பாஷையில பேசியிருப்பான். நான் தமிழாக்கம் கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? அந்த காலத்துல சிஷ்யனுடைய சேவை என்னன்னா, குருவுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு போய் ஆற்றுல போய் துவைச்சு காய வச்சு சுத்தம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். வந்த உடனே சராசரி சாமானிய தர்மத்தில் அப்பொழுதெல்லாம் எலக்ட்ரிக் ஹீட்டர்லாம் கிடையாது. அப்பொழுது சுடுநீர் கிடைக்கிறதுக்காக, வெந்நீர்னு சொல்லுவாங்களே, அந்த தண்ணி கிடைக்கிறதுக்காக சுள்ளி எல்லாம் பொறிக்கினது, அதெல்லாம் வச்சு பண்ணிக்கணும். சேவை பண்ணிட்டே இருக்கணும். பாட்டு பண்ணிட்டே இருக்கார். பண்ணிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் ஆனதும் சின்ன பையன், சின்ன குழந்தை இல்லையா, அதனால பாடம் கட்டுட்டே லேசா ஒரு கண்ணா சத்துவோம் ஏக்நாத் மகாராஜ்க்கு தெரியுமா குருவுக்கு. சரி நீ போய் ஓய்வு எடுத்துக்கோப்பா அப்படின்னா, இல்லை குரு நீங்க சொல்லுங்கன்னு கேட்பான். அதுக்கப்புறம் திரும்பி மறுநாள் காலையில வழக்கம் போல காட்டுக்கு போறது, சொல்லியை பொறுக்கிறது, இவருடைய வஸ்திரங்களை துவைத்து நித்திய சேவைகள் அன்றாடம் பண்றது. ஒரு கட்டம் வந்தது, அமைதியான சிறுவனாக இருக்கார். குருவுக்கு தெரியும் சிஷ்யர்கள்ல எந்த கோணம் இருக்கு, எந்த தொலைநோக்கு இருக்குன்னு குருவுக்கு நல்லா தெரியும். உடனே ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறார். பார்க்கிறார், அசாத்திய பாண்டுரங்க பக்தர், தத்தாத்திரேய பக்தர் ஜனார்தன சுவாமி. அப்பா, நான் ஒரு படை தளபதியா இருக்கேன், அவருக்கு வித்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து போர் புரியும் தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கும், அதற்கும் அவருடைய அனுஷ்டானத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்படித்தான் காரணம். எல்லோருக்கும் சண்டை பயிற்சி கிடைச்சால் எடுத்து செய்யலாம் அப்படி நினைச்சா. அதனால தத்தாத்திரேயருடைய காலம்னு சொல்லுவாங்க. பிரத்யக்ஷமார்த்துக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. பானுதாசர் ஜனார்தன சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டார் தத்தாத்திரேயர். போகும்பொழுது அன்னி வழக்கம் போல காலையில கிளம்பும் போது, அப்பா இன்னைக்கு உனக்கு ஒரு அதிசயம் நிகழும், ஏதாவது நடந்ததுன்னா என்கிட்ட பகிர்ந்துக்கோங்கிறார். போறார், பார்க்கிறார், வரார். தத்தாத்திரேய பிரபு வரார். சாமானிய சமாச்சாரங்கள், மும்மூர்த்திகளோட அம்சம், சிவன் பிரம்மா விஷ்ணுனுடைய அம்சம்னா அவளோட தர்சனம் கிடைக்கிறதுக்கு பல ஜென்மாந்திரம் கிருதாக்கியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். ஏக்நாத் மகாராஜுக்கு ஆசைப்பட்டு அந்த ஒரு கிருப்பையை தன்னுடைய தபோபலத்தினாலும் தன்னுடைய பக்தியினுடைய ஸ்ரத்தையினாலும் ஜனார்தன சுவாமி அதை ஸ்ரத்திக்க வைக்கிறார். வரார், எதை பத்தியும் கவனம் எடுத்துக்கல. கேட்கிறார், இன்னைக்கு என்னெல்லாம் அதிசயம் நடந்ததுன்னு கேட்கிறார். குரு, ஒரு அதிசயமும் நடக்கல அப்படின்னா. யாராவது வந்திருப்பாளேன்னா, இல்லை யாரும் வரல. வந்தா நிறைய பேர் வரா போறா அப்படி போறா. தத்தாத்திரேய பிரபுவனுடைய தரிசனம் இந்த குழந்தை பார்த்துருக்குன்றது திருஷ்டாந்தத்துல பார்க்கிறார் ஜனார்தன சுவாமி. திருஷ்டியில பார்க்க முடியுமா அவளால? அந்த ஆற்றங்கரையை விட்டு வெளியே வரும்பொழுது குருவுக்கு இணங்க குருவினுடைய விஞ்ஞாபனத்திற்காக தத்தாத்திரேய பிரபு வந்திருக்கார். லேஸ்ல கிடைக்க மாட்டார். அவருடைய தரிசனம் லேஸ்ல கிடைக்காது. வந்த உடனே போய் நமஸ்கரிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆச்சரியத்தோட குழந்தை சொல்லணும். ஒரு புலகாங்கிதமாய் ஒரு சந்தோஷ நிலையில தங்கிட்ட
அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. ரொம்ப வருத்தப்பட்டார். காலம் ஓடித்து ஒரு நிலை வந்த உடனே நான் உன்னுடைய குரு அபியாசம் முடிஞ்சு போயிடுத்து, ஏகநாதா நீ உன்னுடைய ஊருக்கே கிளம்பு, உன்னுடைய மூதாதையர் காத்துட்டு இருப்பா, அதனால அவகிட்ட போய் சேருன்றார். சரி கிளம்பி வந்துடுறார். சரித்திரம் போறது. தத்தாத்திரேயர் கடைசியில சொப்பனத்துல வர்றார் ஏக்நாத் மகாராஜ்க்கு. எதுக்காக வராரு அப்படிங்கிறத விட ஏகநாத் மகாராஜனுடைய பிரபாவம் வெளியில வரணும், மக்களுக்கு தெரியணும். சாது ஆனால் பராக்கிரமம் உள்ள ஒரு சன்னியாசி. அவர்களுடைய குடும்ப நிலையை பத்தி அப்புறம் பார்ப்போம். வந்த உடனே இவருக்கு தோன்றது, சொன்னாரே ஜனார்தன சுவாமி சொன்னாரே, நான் கேட்கலையே, இப்ப எனக்கு நீ சொப்னத்துல தரிசனம் கொடுக்குற மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான அபங்கம் சொல்றார். तुम जा प्रसाद, तुम जा प्रसाद, लाभ ला मस्तकी, तुम जा प्रसाद श्री दत्तराया देणे झालो मी सुखे, लाभ ला मस्तकी, प्रसाद श्री दत्तराया, श्री दत्तराया, श्री दत्तराया, तुम जा प्रसाद।
एकनाथा परियेसी ध्यान अगर्निसि दत्तात्रेय एकनाथ महाराजனுடைய ஆதங்கம் मणे जनार्दन एकनाथा परियेसी ध्यान अहर्निशि दत्तात्रेय तुमचा प्रसाद சொன்னாரே ஜனார்தன சுவாமி சொன்னாரே சொன்னீங்க அவ்வளவுதான் அந்த பாவத்தை மணி ஜனார்தன மணி ஜனார்தன் மணி ஜனார்தன் மணி இந்த பாவங்கள்லாம் எதுக்குன்னா ஐயோ சொன்னாரே குரு சொன்னாரே தத்தாத்திரேய தரிசனம் பண்ண சாமானிய விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தத்தாத்திரேய தரிசனம் கிடைக்கிறது. பக்குவ நிலைக்கு வருவதற்கு இதெல்லாம் முக்கியம். அப்படித்தான் நமக்கு அவதார புருஷர்கள் கிடைக்கிறார். ஜெகத்குரு துகாராம் தேகு இவர் இருக்க வேண்டியது பைட்டன். அங்கேருந்து இவர் அப்படியே உருகின்றிருப்பார். ஜெகத்குரு துகாராம் தன்னுடைய தேகு கிராமத்துல கீர்த்தன் நடக்கும் போது நாத் பாபான்னு வாய்க்கு வாய் வரும். சமர்த்த ராமதாச சுவாமி மகாராஜ் ராமனுடைய பாவத்துல போயிட்டார். அவருடைய சமகாலத்துல அவர் சஜ்ஜன்கட்ல இருந்தார், இவர் தேகுன்ற கிராமத்துல இருந்தார். ஒரு முக்கோணம்னு சொல்லுவோம். அந்த பிராந்தியங்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கீர்த்தன் போது இதை ஷாக்காக வச்சு பைட்டன் ஒரு பக்கம் இருக்கும், முக்கோணத்தினுடைய ஒரு இடம், முன்னூறு இடம் சஜ்ஜன்கள், முன்னூறு இடம் தேகு கிராமம். 3 ஜாம்பவான்கள் சமகாலம் முன்னுக்கு பின் இருந்தார். துகாராம் மகாராஜ் அவருக்கு பெரிய ட்ரிபியூட் கொடுத்திருக்கார். சரண சரண ஏகநாதா, அப்பா நான் உன்னுடைய திருவடிக்கு சரணம் பண்ணணும். நீ எப்படி பாகவத தர்மத்தை சொல்லுகிற அவர் தசஸ்கந்தம்னு ஒரு பாகவதத்தினுடைய பாவத்தை சொல்லியிருக்கார் ஏகநாத் மகாராஜ். शरण शरण एकनाथा पाया माथा ठेविना शरण शरण एकनाथा नका पाहू गुण दोष
சந்தர்களுக்குள்ள அத்தனை ஒரு பிரேம பாவம். அதனால முக்கியத்துவமே ஏக்நாத் மகாராஜுக்கு சாஸ்திர அனுபூதிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. குருவனுடைய கிருப்பையாலும் வெட்டலனுடைய அந்த பகவத் அருளாலையுமே அவருக்கு எல்லாம் தெரியாது. அது அப்படிதான் கண்டுபிடிச்சார். அப்படித்தான் நமக்கு அந்த ஏகா தசம ஸ்கந்தம்லாம் கிடைச்சது. கௌளனின்னு சொல்லுவா. கௌளனின்னா என்னன்னாக்க பிரேம பாவத்திற்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் இருக்கிற பிரேம பாவத்தை நம்மால் அளவிடவே முடியாது. ஆகையினால அந்த இடைச்சியர்கள் மாடு, கண்ணு, பால், தயிர், வெண்ணெய், திருப்பி திருப்பி இதேதான். இந்த 4 விஷயங்களும் அவர்களுக்கு தெரியும். மாடு தெரியும், கண்ணுக்குட்டி தெரியும், பால் தெரியும், தயிர் தெரியும், வெண்ணெய் தெரியும், கிருஷ்ணனோட பிரேமம் தெரியும். இதையெல்லாம் தெரியும். ஏக்நாத் மகாராஜுக்கு இதெல்லாம் அப்படியே அனுபவிக்கிறார். எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி, எப்படி இருந்திருக்கும், பிருந்தாவனத்துல எப்படி எல்லாம் இருந்திருக்குமோ. அப்பொழுது ஒரு உல்லாசமான ஒரு காலம் இல்லையா, ஏகாந்த காலம். பிருந்தாவனம் இப்பவுமே அப்படிதான் அந்த ஆசிரியக்கிற பாவத்தோடு தான் போறா. சாதுக்கள் எங்கேயாவது ஒரு கஷேத்ராடனம் பிருந்தாவனம் போகும்பொழுது எப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. பிருந்தாவனத்துக்கு பாகவதத்தில் அத்தனை இடம் இருக்கு. கோபிகைகள் என்றால் கிருஷ்ணன் உருகிடுவான். கிருஷ்ணனுக்கு குணதோஷம் கிடையாது. அவர்களுக்காக உருகுவான். உருகும் பொழுது தன்னை இழப்பான். தான் பகவான் என்ற நிலை தெரிந்தாலும் தன்னை இழப்பான். அதுதான் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பெரிய வித்து, தெரிஞ்சுக்க வேண்டிய வித்து. இறைவன் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி உருகுவான்னா உருக முடியும், உருகவும் முடியும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய லீலைகளையும் செய்வான். இப்படி இருந்தால்தான் இன்றைக்கும் அதே நிலை போயிட்டு இருக்குன்னு சொல்லுவான். பிருந்தாவனத்துக்கு நிறைய அழைச்சிட்டு போறான். பிருந்தாவனத்துக்கு போறதுக்கு அழைச்சிட்டு போறான். அங்க போய் இதையெல்லாம் சொல்லுவார்கள். ஏகநாத் மகாராஜ் தான் இருந்த இடத்திலிருந்தே இந்த காட்சிகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவஸ்தர். அது முக்கியம். அது ஒரு வாருணி நிலைன்னு சொல்லுவோம். ஏக்நாத் மகாராஜுக்கும் உண்டு, துகாராம் ஜெகத்குரு துகாராம் மகாராஜுக்கும் உண்டு, நாம்தேவ் மகாராஜுக்கும் உண்டு. அதனால்தான் நாம்தேவ் துகாராம் ஏக்நாத். அவளை சொல்லும்போது என்ன சொல்றா, மகிழிபா என்ன சொல்றா, துவஜ உபாரிலா பாகவத ஏகநாத. துவஜஸ்தம்பம் ரொம்ப முக்கியம் ஒரு கோவிலுக்கு. கோவிலோட அடித்தளம் ஞானேஸ்வர், ரச்சிலா பாயம். கோவிலை விஸ்தாரம் பண்ணது சந்த் நாம்தேவ் மகாராஜ். தேனே கேலே ஹா விஸ்தார. இதுக்கு ரொம்ப முக்கியம் ஆகர்ஷண ஸ்தம்பம் துவஜ உபாரிலா பாகவத ஏகநாத துகா ஜாலாசே கலசனம். 4 முக்கியமான சந்தர்கள் இந்த அங்கத்தில் இருந்தால் அப்படித்தான் இன்னைக்கு இந்த பஜனைங்கிற ஒரு மார்க்கம் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தோட கிடைச்சிருக்கு, அந்த பிரேமத்தோட அன்போட கிடைச்சிருக்கு. புஸ்தகத்துல படிச்சு ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. புஸ்தகத்துல படிஞ்சா விஷயங்கள் தெரியும், விஷயங்களால பிரேமம் வராது. பிரேமத்தை தூண்டக்கூட விஷயங்கள் இந்த சந்துகளால மட்டும்தான் கொடுக்கணும். அவர்களுடைய கீர்த்தனைகளை சொல்லும் பொழுது அங்க பிரேம ரசம் சொத்து. இன்னைக்கு தான் சொல்றார், பக்தி பிரேமா வீண ஞான நக்கோ தேவான்னு ஏக்நாத் மகாராஜ் படிக்கிறார். நான் ஏக்நாத் மகாராஜனுடைய சஷ்டி பாவத்துல இவ்வளவு தூரம் வர வேண்டிய ட்ரெயின் பிடிச்சு, பிளேன் பிடிச்சு ஏகநாதர் கிட்ட வர வேண்டும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட கீர்த்தன்ல அதை சொல்லக்கூடிய அளவுக்கு சுருக்க முடியறதுக்குள்ள பிரம்ம பிரயத்தனம் ஆயிடுது. பக்தி பிரேமா வீண ஞான நக்கோ பிரேமா வீண நாகி சமாதானம். எனக்கு பிரேமம் இல்ல, பக்தி இருந்தா தப்பு இல்ல, கொடு, வாங்கிக்கிறேன், எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிறேன். பிரேமத்தை அதுல கலந்து கொடுத்தா வாங்கிக்கிறேன். பிரேமம் இல்லாத பக்தி எனக்கு வேண்டாம்ன்ற ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுவார் ஏக்நாத் மகாராஜ். வாத்தியார்கிட்டே கேட்டாலே எதுக்கு வேதம் படிக்கணும் கேட்டவர் இல்லையா, எல்லா குழந்தையும் பேசாத சொல்லிட்டு இருக்கு. சகஸ்ர சீருஷே புருஷா சகஸ்ராத் சகஸ்ரபாதுன்னு அழகா சொல்றது. இந்த அக்ஷரம் பெசகா சொல்லணும் வேதத்தை. ஏன் வேதம் சொல்லணும் கேட்டா அவருக்கு என்ன தெரியும், பாவம். அவர் நல்லா வேதத்தை மனனம் பண்ணியிருக்கார். அது கனபாடம் உண்டு. கட 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 எங்க விட்டாலும் அந்த அடியிலேருந்து எடுத்து சொல்லக்கூடிய பிரபாவம் உண்டு. ஒவ்வொரு ஊர்ல ஒரு
விரலை விட்டு என்றாப்புல தான் வேத வித்துக்கள்லாம் இருப்பா. அவள்கிட்ட வேத பாடங்களை கொண்டு போய் சேர்த்தார். இது அஜோபா அவருடைய கடமை செஞ்சா. தன் குடும்பமும் அந்த மாதிரி பாவத்துல வரட்டுமேன்னு ஏக்நாத் மகாராஜனோட புத்திரன் ஹரின்னு பேரு. அவர் வேதங்கள்லாம் படிச்சார், நிறைய சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டார். அதுக்கெல்லாம் பாஷ்யங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய அளவுக்கு வித்தியோடு இருந்தார். ஏக்நாத் மகாராஜ் தகப்பனார் வேற எப்படியோ போறாரு அப்படின்னு அவருக்கு உணர்வு. தகப்பனாருக்கு என்ன உணர்வுன்னா, ஏக்நாத் மகாராஜுக்கு இப்படி பிரேமம் இல்லாத வெறும் அர்த்தங்களை மட்டும் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருந்து என்ன பிரயோஜனம், பிரேமத்தோடு அதெல்லாம் கிடைக்கட்டும்ங்கிறார். பக்தி வித்தவுட் பிரேம் வேண்டாங்க, பக்தி வீண பிரேம. ஞானம் நடக்கும். ஞானம் எதுக்கு? ஞானம் என்ன? எப்படி நடக்கணும், ஒவ்வொரு சூழ்நிலையில் எப்படி நடந்துக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யார் தவறு யார் சரி, எந்தெந்த காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், நான் மனிதனாக பிறந்து என்ன செய்ய வேண்டும், என்னுடைய கடமைகள் என்ன, என்னுடைய வர்ணத்திலால் ஏற்படுத்தப்பட்ட கடமைகள் என்ன, நான் சரியாக செய்கிறேனா சரியாக செய்யவில்லையா, ஆத்ம விசாரம். வேதம் எல்லாவற்றிலும் உயர்ந்ததுன்னு சொல்றாளே, அந்த வேதத்துக்கு இணையாக ஒன்றும் இல்லை சொல்றாள். அது எப்படி என்று யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாளே. உபனிஷத்தெல்லாம் சொல்றாளே, அவன் என்ன சொல்கிறது சொல்ல மாட்டேங்கிறாளே. ஏக்நாத் மகாராஜனுடைய பையனுக்கு தெரியும், ஆனால் அவன் காசிக்கு போயிடுறான். இவருடைய முக்கியமான காலகட்டங்களில் போனால இவருக்கு நிறைய கௌரணிகள்லாம் வருது. ஆனால் வீட்டில் சாயரட்ச வேலையில நித்தியப்படி நடக்கும்னுவா கீர்த்தன். காரணம் என்னன்னா, விட்டலனுடைய கிருபை, விட்டலனுடைய பூர்ண ஆசிரியக்கிற பாவம், ஜனார்தன சுவாமிகளுடைய குரு கிருபை, இவ்வளவும் சேர்ந்தவருக்கு என்னன்னா, சொல்ல வேண்டிய சாஸ்திர விஷயங்கள், பாகவத விஷயங்கள், வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாவற்றையும் படிக்காமலே, அதனிடத்தில் போகாமல் பிரேம ரசத்தை வைத்தே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கேட்பவர்களோ பாமரர்கள், பாமரர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அதற்காக அப்படி ஒரு பாவம் அவருக்கு வந்தது. வரவாள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா பைட்டன் கிராமத்தில். அதனால எல்லாரும் போகும்பொழுது சொல்லுவா, கோதுமை மாவு கொஞ்சமும் சர்க்கரையும் கொஞ்சம் கொடுத்துருப்பா, அப்பதான் மறுநாளைக்கு வருவாங்க. வேற ஒண்ணு கிடைக்காட்டாலும் கோதுமை மாவு சர்க்கரையும் கிடைக்கிறது இது பண்ணணும் இல்லையா. அவளுக்கு பார்க்கறது தான் முக்கியமான ஆகாரம். சாவெல்லாம் கொஞ்சோண்டு இருந்தா இப்படி இருந்த உடனே கௌளணிகளை பத்தி எல்லாம் சொல்றார், நிறைய சொல்றார். இருக்கிற அவகாசத்துல ஒரு அழகான பாவம் என்னன்னாக்க, கிருஷ்ணனை பத்தி ஒரு சாயரட்சையில சொல்லும்படியா வருது. கிருஷ்ணனுக்கு சாவளான்னு ஒரு பேர் உண்டு. அதே பேர் தான் சாவளாகே மாயேன்னு அவர் ஒரு கீர்த்தன் பண்றார். துகாராம் மகாராஜ் சாவளி சுந்தர ரூப மனோகரன்னு வர்ணனை பண்றார். இவர் சொல்ற சாவளி விட்டலன், துகாராம் மகாராஜ் சொல்ற சாவளி. அவர் மனசுல யார் ஓடிட்டு இருக்கிறதா, கரகட்டாமரி டேமோனியா துளசி ஹாரகளா ஆசிய பீத்தாம்பரான்ற போயிட்டு இருக்கு பாவத்துல. சாவளி சுந்தர ரூப மனோகர ராகோ நிரந்தர மாஜே ஹிருதயின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். இவரும் அதேதான் சொல்றார். சாவளாகிய மாயே ரூபே சுந்தர அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றார். கிருஷ்ணன் தான் துவாரகையினுடைய ராஜா, தான் பண்டரியினுடைய கஷேத்திரத்தினுடைய விட்டலன். ராஜா துவாரகேச்சா பண்டரிசி ஆலான சந்த் கானோ பாத்ரா சொன்னான். ஏதோ நினைச்சுக்காதுங்க, எல்லாரும் ஒண்ணுதான். விட்டல்னு கடைசியில ஒரு சாட்சாத்காரம் மாறுது. சமச்சரணத்தில் எழுந்தருள் இருக்கிறது, யுகாந்திர விஷயத்தை தாண்டினதுங்கிறார். விட்டலோட கிட்ட எந்த கதையோ எந்த இதையும் கொண்டு வர வேண்டாம். எல்லா யுகத்தும் தாண்டினவன் மட்டுமில்ல, யுகாந்திர விஷயம் என்று நீங்க புரிஞ்சு கொள்வதற்காக நாமதேவர் மூலமாக ஒரு ஆரத்தியும் அவருக்காக ஆசிரியக்கப்பட்டது. யுகே 28 விட்டேவரி உபா வாமாங்கி ரக்குமாயி திசே திவ்ய சோபா குண்டலி காட்சே வேட்டே பரபிரம்மாலிக்கு. அதுக்காக தான் வந்தது. கடைசியில் எதுக்குன்னா, குண்டலீகனை வேட் பண்ணணும். காரணம், தாய் தந்தையருக்கு சேவை பண்ணணும். இவ்வளவுதான் அவருடைய எதிர்பார்க்கலாம். இப்படி இந்த பாவத்தை இவர்கள் சொல்லிட்டு இருந்தார். ஏகாஜனார்தனுடைய ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு விட்டலன் தான் இந்த லீலைகள் எல்லாம் செய்யக்கூடிய பிரபு கிருஷ்ணன் தான் விட்டலனாக ஆனான். துவாரகையினுடைய ராஜா தான் ஆனான். துவாரகையினுடைய ராஜாவை பத்தி சொல்லும் பொழுது அவன் சொன்னான், எப்பவுமே கிருஷ்ணனுடைய பாவம் வந்தால் சொல்வதற்கு 2 பேருக்கும் நிறைய இருக்கு. ஆனால் உடனே பிருந்தாவனத்துக்கு போயிடுவான். பிருந்தாவனத்துல போன உடனே
அவர் சொல்றார், ஏக்நாத் மகாராஜ் சொல்றார், உங்களுக்கு தெரியாது என்னென்ன லீலைகள் நடந்ததுன்னு முக்கியம் இல்லை, அவ பிரேமத்தை எப்படி உணர்ந்தார்கள் பிருந்தாவனத்துலன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றார். ஒரு கௌளனி சொல்றார், பாவலேரே பாவலேரே பிரேம சுக பாவலேரே. உங்களுக்குலாம் பிரேம சுகம்னா என்னன்னு தெரியாது, சுகம் தெரியும். நன்னா பஞ்சபட்ச பரமானத்தை சட்ரச பக்வான விஸ்தாரியிலே டாக்கோகான் நன்னா சாப்பிட்டுட்டு நித்திரை பண்ணி விஸ்ராமா கிடைச்சு அதுக்கப்புறம் ஏதோ சொல்பம் முடிஞ்ச அளவுக்கு அவளுடைய சனாதன தர்மத்தை என்ன சொல்லிக்கோ செஞ்சிருக்கு. இது ஒரு விஸ்ராம் வாழ்க்கை. இது இல்லை இப்படி இல்லைங்கிற அதுக்கு ஒரு சின்ன சரித்திரம் வரும். துவாரகையினுடைய ராஜா ஒரு சமயம் நாரத முனிவர்கிட்ட போய் கேட்கிறார், பிரபு நான் உங்களிடத்துல ரொம்ப பிரேமத்தோட இருக்கேன் அப்படின்றா. ஆமாம், ஆனா நீ பிரேமத்தினுடைய நாடி துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னாக்க பிருந்தாவனத்துக்கு போ அப்படிங்கிறார். அங்க என்ன கிடைக்கும்னா போயிட்டு வந்து சொல்ல, இப்ப என்ன அவசரம், நான் கொஞ்சம் நித்திரையில் இருக்கேன், அரித்துயில் இருக்கேன்றார். நாரதரும் அக்ரூரும் போறா, தண்டோரா போட்டே போறா, பிருந்தாவனத்துக்கு போறா. என்னத்துக்கு இது எப்படி வந்தது, இந்த சூட்சுமம் எதற்காக அங்க போகிறார்கள் அப்படின்னா, சுவாமி தனக்கு வயத்தவலின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டார். பொய்ய சொல்லிட்டு நாடி அரண்மனை ஜோசியெல்லாம் வந்து பார்க்கறா, நாடிலாம் ஒன்று சோக்கிறா, ஒன்றும் தெரியல, ஒன்று சாதாரண நன்னா இருக்கார், பிரமாதமா இருக்கார், நல்லா சட்ரசா பக்குவான விருந்து சாப்பிடலாம், ஒன்றும் இல்லைங்கிறார். எங்களுக்கு அவ்வளவுதான், எங்களுக்கு தெரிஞ்ச உச்ச வைத்தியத்தில் அவர் நாடி கரெக்டா இருக்கு அப்படின்றார். மாறி மாறி வரா. நாரதருக்கு வந்து உள்ளூர் தெரியும் ஏதோ விஷமம் இருக்குன்னு. ஆனால் நாரதருக்கே பிரேம பாவம் ரொம்ப அதிகம் கிருஷ்ணன் கிட்ட. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அக்ரூருக்கு அதை விட என்னத்துக்குன்னா இவரை காப்பாற்றணும். அவர் என்னத்துக்கு காப்பாற்றணும்? சாட்சாத் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம். அவரை என்னத்துக்கு அக்ரூர் காப்பாற்றணும்? அவருக்கு அக்ரூருக்கு படை தளபதி கிருஷ்ணனே காப்பாற்றணும். கிருஷ்ணனோடு எப்பவும் இருக்கணும். தன் ஜீவன் போனா கூட கிருஷ்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதுக்கு அக்ரூருடைய பாவம். நாரதருக்கு நாராயண 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 இதே பாவம். ரெண்டு பேரும் அச்சா தண்டோரா கொண்டு போனான். கிருஷ்ணனுக்கு வயத்தவலியா மருந்து வேணுமான்னா, நாங்க எங்க மருந்து போனோடனே இடைச்சியர்கள்லாம் பால் கறந்துட்டு இருக்கா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா, வெண்ணெய் மோர்ல இருந்து எடுத்துட்டு இருக்கா, பலவிதமான டைரி சமாச்சாரம் நடந்துட்டு இருக்கு பிருந்தாவனத்துல. பாலையும் பாலை சார்ந்த விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. உடனே வந்து சொல்லிடுறாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாரதர் சொல்றார், யாராவது ஒரு கோபிகை வந்து தன்னுடைய பாத தூளியை கொடுத்தா போதும் கிருஷ்ணனுக்கு சரியாகும்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. வைத்தியர் ஒன்றும் சொல்லல. கிருஷ்ணனுக்கு எது சரியாகும்னாக்க அவருடைய வயத்தவலி எப்படி சரியாகும்னா, ஒரே ஒரு துளி பக்தனுடைய பாத தூளி கொடுத்தால் போருங்கிற உடனே இவா ரெண்டு பேரும் உடனே கேட்கிறா. நிறைய கோபிகள் முன்னாடி வர எல்லாரும் ஆடுறா. அப்படித்தான் கௌளனியில பிரபாவம் நிறைய வரா மாதிரி காட்சி காண்றார் ஏக்நாத் மகாராஜ். நிறைய கௌளனி பாடுறா. கௌளனின்னா இடைச்சியர்கள் பாடுற பாட்டு. சாவளாகே மாயே சாவளாகே மாயே சாவளாகே மாயே சாவளாகே மாயே சாவளாகே மாயே ரூபே சுந்தர் சாவளாகே மாயே சாவளாகே மாயே சாவளாகே மாயே
வாகவி வேணு வேதிரதலே வாகவி வேணு வேதிரதலே ஆமுச்சே தனு மனு மாயே ஆமுச்சே தனு மனு रूपे सुंदर सावड़ा गे माये सावड़ा गे माये चारी हाथी ने ऊनी काटी गोदने चारी हाथी ने ऊनी काटी हाथी ने ऊनी काटी वैकुंठीचा सुकुमार गोकुले जगचेटी वैकुंठीचा सुकुमार गोकुले जगचेटी वैकुंठीचा सुकुमार गोदने चारिताये वैकुंठीचा सुकुमार गोदने चारिताये सावळा गे माये एका जनार्दनी पुरवी गौळणी एका जनार्दनी पुरवी गौळणी पुलवी गौळणी पुलवी गौळणी एका जनार्दनी पुलवी गौळणी ती तनुवराची ओवाळुनी ओवाळुनी करती तनुवराची ओवाळुनी 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 ओ माये सावळा गे 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 माये रूपे सुंदर सावळा गे माये सावळा गे माये सावळा गे माये सावळा गे அதாவது தன்னுடைய தசமஸ்கந்தத்துல இந்த பாவங்களை எல்லாம் சொல்றார். பாமரர்களுக்கு ஜனரஞ்சகமா இருக்கணும். கௌளனி பாவத்தில் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாவத்தை கௌளனியாக கொடுத்த உடனே வைகுண்டிச்சா சுகுமார் அவனுக்கு ஓவாடு பண்றான். அவன் எப்படி இருக்கான்? இடையனாக இருக்கான். ஏகா ஜனார்தனி அவளை பார்த்து மயங்கறான். கௌளனியை பார்த்து மயங்கறான். உலவி கௌளனி
ஏகா ஜனார்தனர் மயங்கக்கூடிய சுவாமியே இல்லை. ஜனார்தன் ஏகா ஜனார்தனர் ரொம்ப பரிபக்குவம் உள்ளவர். அவரையும் ஞானின்னு சொல்லுவார். ஒரு பாடசாலைக்கும் போல மகா ஞானி. அப்படி இருக்கப்பட்ட ஒரு பிரம்மஸ்வரூபன் புலவி கௌளனின்னு சொல்றான். புலவி கௌளனின்னு சொல்லி கௌளனிக்காகவே ஒரு அங்கமாக மாறிட்டார். அந்த வார்க்கரியினுடைய சாஸ்திரிய சம்பிரதாய பஜனை தான். பஜிக்கிறதெல்லாம் பஜனை தான். ஆனால் தெரிஞ்சு பஜிக்கணும். எல்லாவற்றையும் மனசில் பிரேம பாவத்தோடு எடுத்து ரசிக்கணும். இந்த பிரேம பாவத்தை ஆழமாக தன்னுடைய கௌளணிகள்ல கொண்டு வந்த பிரபு ஏக்நாத் மகாராஜ். அப்பேற்பட்ட விஷயத்தில் கூட இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு கூட நமக்கு சாமானியனுக்கு சொல்றார், நாம் எல்லாரும் சாமானியர்கள். நமக்கு குரு கிருப்பையிலே ஏதோ கீர்த்தன் பாவத்தை யதாசக்தி சொல்லக்கூடிய ஒரு அருள் கிடைச்சிருக்கிறது. சாமானியர்கள் தான். அகண்டமா ஆகாசம் வரைக்கும் ககனாபுரி வரைக்கும் சொல்றவெல்லாம் இருக்கா. கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அவள் ஒரு திவலை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நாம பிரசாதமாக எடுத்துக்கிறோம். ஏக்நாத் மகாராஜ் கொள்ளுத்தான் ஞானேஸ்வர் காலம். ஞானேஸ்வர் காலத்தில் இருந்த மகானுபாவர் லௌகீகமா துணிகளை எல்லாம் வியாபாரம் பண்ண. இந்த துணியெல்லாம் இப்ப ரோட்ல கொண்டு விற்கிறா இல்லையா, வேற எந்தோ ஊர்ல இருந்த திருச்சியில எல்லாம் வண்டியில எடுத்து இடிச்சுன்னு டிக்கெட் வாங்காத அப்படியே ஓரத்துல இருந்து டிக்கெட் ஏதோ காசை கொடுத்துட்டு இறங்கி ஜீவனத்துக்கு. அவரும் அந்த காலத்துல ஜீவனத்துக்காக குதிரையை வச்சுன்னு ஊரா போய் துணிமணிகளை எல்லாம் விற்பார். அவருக்கே ஏற்கனவே விசாரம் வந்தாச்சு, பிரேம விசாரம் வந்தாச்சு. பகவான் கிட்ட பிரேம பக்தி எப்படி காட்டணும் அப்படிங்கிற விசாரம் வந்தாச்சு. ஆனால் அவர் ஒன்றும் அளவுக்கு அதிகமாக பெரிய கீர்த்தனங்கள் எல்லாம் பண்ணலை. காரணம், ஜீவனத்துக்காக ஊராக போக வேண்டிய ஒரு பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு நிலை அவருக்கு. முக்கியம் அதுவல்ல. அள்ளி தெளித்தார் போல கௌளணிகள் அவரும் சொல்லியிருக்கார். அவருக்கும் இந்த பிருந்தாவனத்து மேல ஒரு ஏக்கம். ஏக்நாத் மகாராஜ் சொல்லும் போது சொல்றார், பாவலேரே பாவலேரே தே சுக பாவலேரே பிரேம சுக பாவலேரே. பாவலேரே பார்வோம். கோபியாச்சா கௌளியாச்சா கோதன சகல. அந்த சுகம் அந்த பிருந்தாவன்ல கிடைச்சது கோபிகைகளுக்கு மட்டும் இல்லையா. கோபிகைகள், கோபிகளோட மாடுகள், அதோட கண்ணுக்குட்டிகள், அந்த லெவல்ல சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா இன்னும் திருஷ்டாந்தத்துல பாக்குறாரு. பிருந்தாவனி வேணு வேணு கவனாச்ச மாயவாஜி வேணு நாதே கோவர்தன. கோவர்தன மலை நம்ம எல்லாம் புராணத்துல கேட்கிறோம் இல்லையா. கோவர்தன மலைய பிரபு ஒரு சுண்டு விரல தூக்கிட்டார். மழையில எல்லாரும் நிற்கிறதுக்காக, சாதுக்கள் எல்லாரும் நிற்கிறதுக்காக. அப்படித்தானே நம்ம பாகவதத்துல எடுத்துட்டு போயிருக்கோம். பானுதாசர் சொல்ற, பிருந்தாவனி வேணும் அது வாசிக்கும் போது என்ன ஆகுதாங்க, கோவர்தன மலையை தூக்க முடியாது. கோவர்தன மலையை தூக்குறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு கனமான வஸ்து, பெரிய மலை, இது எப்படி தூக்க முடியும்னா அந்த மலை தான் மலைன்ற சுபாவத்தை மறந்து போகணும். ஒரு அக்னினே தனக்கு சுபாவமே கிடையாது, எப்படி சுபாவத்தை மறந்து போகும்னு ஞானிகளுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறி, ஸ்காலர்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்சு. கோவர்தன மலை, கோவர்தனம் மலை கூட தன்னை மலைன்னு எப்படி அந்த உணர்வை எழுதின உணர்வு உண்டு. நாம் நினைக்கிறா போல இல்ல. மலைகளுக்கும் உணர்வு உண்டு, நமக்கு புரியாத. பட்சிகளுக்கு உணர்வு உண்டு, மிருகங்களுக்கும் உணர்வு உண்டு, பூமி மாதாவுக்கே உணர்வு உண்டு, ஆகாசத்துக்கு உணர்வு, பஞ்சபூதங்களுக்கும் உணர்வு உண்டு. அதை தெரிந்து கொள்வதற்கு அபார யோக சக்தி வரும். அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். சாமானியனாக இருந்தால் நாமும் பாமரனுக்கு தான் சமம். பாமரன்னா ஏதோ தெரியும், என்ன தெரியும் தான் தெரியும். பிரேம பக்தி வந்ததுனால நமக்கு சாதுன்னு ஒரு பேர். பகவானுடைய கிருபையை, அவனுடைய பிரபாவங்களை பிரேமத்தோடு சொல்லணும்னா சந்தர்கள் கிட்ட போனா தான் பிக்ஷையா போடுவா, எடுத்துட்டு வந்து பாவத்தோடு சொல்லணும். அதுக்கு என்ன ஆகும்னா
நான் பாத்துக்கிறேங்கிற விட்டல். அதுக்கு என்ன உண்டுன்னு எனக்கு தான் தெரியும். அதை யாருக்கும் நான் எழுத அலோவ் பண்ணல. அதுக்கு உண்டான உரிமையை நான் யாருக்குமே கொடுக்கல. அந்த அங்கத்தை நானே தீர்மானிப்பேன். பிரேமத்தோட என்னை ஆசிரியக்கக்கூடிய சாதுக்களுக்கு என்ன நிலை கொடுக்க வேண்டும் நான் தீர்மானிப்பேன். அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் உரிமை உண்டு. இந்திரனுக்கு இந்த உரிமை, வருணனுக்கு இந்த உரிமை, எல்லாம் உண்டு. யாருக்குமே கிடையாதுன்றார். அவர் ஒரு ஏகாந்த சுபாவத்தில் இருக்கும் பொழுது கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு காட்சியை பார்க்கிறார். ஞானிகள் எல்லாம் சொல்றா அந்த காட்சி அவருக்கு தத்துவமாக காட்டப்பட்ட காட்சி. நாம் நினைப்பது போல ஏதோ சித்திரப்படத்தில் அந்த மாயாஜால் மாதிரி இல்லை. ஆனால் சொல்லுவது எல்லாம் மாயாஜால் மாதிரி தான் இருக்கும். அப்படி எண்ணாதீர்கள். அந்த நிலைக்கு மனம் போகும்பொழுது அந்த காட்சிகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். பிருந்தாவனி வேணு வேணு கவனாச்ச மாயவாஜி அப்படிங்கிற அதில் தான் இன்னைக்கு ஏக்நாத் மகாராஜனுடைய பிரேம பக்தி சொல்லாத சொல்லில் பூரணமாக சொல்ல முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. காரணம் தெரிஞ்சது. பிருந்தாவனி வேணு வாஜே பிருந்தாவனி வேணு வாஜே பிருந்தாவனி வேணு வாஜே பிருந்தாவனி வேணு வாஜே பிருந்தாவனி வேணு வேணு கவனாச்ச மாயவாஜி வேணு கவனாச்ச மாயவாஜி வேணு கவனாச்ச மாயவாஜி வேணு கவனாச்ச மாயவாஜி வேணு நாதி குவர்ஜன நாதி வேணு நாதி குவர்ஜன நாதி பிருந்தாவனி வேணு வாஜே பிருந்தாவனி வேணு வாஜே பிருந்தாவனி வேணு नी मयूर विराजे ओ पुष्पसरुणि मयूर विराजे माझ्या पादत माझ्या विज्ञानवराजी माझ्या पादत माझ्या विज्ञानवराजी ಮಂಜುಳ ಮಂಜುಳ ಮಟದಿ ವಾಣಿ ಋಣ ಸುಣ
சாட்சிய திரைப்படமா பார்க்கல, மாயா ஜாலத்துல பார்க்கிறார், தத்ரூபமா பார்க்கிறார் பாரதிதாசன். காரணம், பரம்பரைக்கே பிரேம பக்தி இருக்கு. அதனால ஒன்றும் ஆச்சரியமே இல்லையே. ஏக்நாத் மகாராஜுக்கு பிரேம பக்தி தான் நாடி நரம்பெல்லாம். நம்ம டிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா, தாய் முப்பாட்டனாருக்கு என்ன இருக்கோ அதுதான் குழந்தைகள்லாம் வரும், எங்கேயோ கலந்து வரும். இந்த விஞ்ஞானம் வேற வேற விதமாலாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நீங்க ரொம்ப குழந்தைகள் அப்படி இப்படி போட்டு கசக்காதீங்க. உங்களோட டிஎன்ஏல என்ன இருக்கோ அதான் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு இருக்கு. புதுசா பக்கத்தாத்துல இருந்தோ இந்த வீட்டுல இருந்தோ எதிர் தெருவுல இருந்தோ வரதில்லை. டிஎன்ஏக்கு அந்த சக்தி உண்டு. முப்பாட்டனாருக்கு பிரேம பக்தி இருந்தால் தன்னை போல பிரேம பக்தியை தான் பார்க்கிறா. பிரேம் 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 பிரேம். அதுக்கு தான் சொன்னார், பாவலேரே பாவலேரே பிரேம சுக்க பாவலேரே கோபியாச்சா கௌளியாச்சா கோதர சக்கர. கண்ணுக்குட்டிக்கெல்லாம் கிடைச்சான், சொல்ல தெரியல. மிருகங்களுக்கு வெளிப்படுத்தும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சக்தி வேணும். நமக்கு அந்த பாவம் இருந்து பிரேம பாவத்தினுடைய தொடிப்பை தெரிஞ்சுக்கக்கூடியதா. பூனைக்குட்டி தன்னோட பூனையோட கொஞ்சம் போது, அம்மா கரையோட கொஞ்சம் போது ஒரு பாவம் இருக்கு, அது நமக்கு புரியாது. தொந்தரவு தான் தெரியும். பாலை மூடு, திறந்து வைக்காத, உள்ள வந்து குடிச்சிட்டு போயிடும், ரொம்ப பொல்லாதது, பக்கத்துலேயே இருப்போம், நம்மளுக்கு தெரியாது. டக்குனு பார்த்தா பாலை குடிச்சு போகும்போது தான் தெரியும் நமக்கு, நான் இத்தனை நாள் இங்கே இருந்தேன் அப்படின்னு. காரணம் என்னன்னா, அந்த குட்டிகளுக்கு போஷாக்கை தர வேண்டும், அதற்காக வருவது. இப்படி ஒவ்வொன்றும் இதுல சொல்றார் அவர். விருந்தாவனி வேணு வேணு கவனாச்ச மாயவாஜேங்கிறது பாரதிதாசன். ஏக்நாத் மகாராஜனுடைய பாட்டனார் சொல்றார், மாயவாஜேனா இட் இஸ் அ மேஜிக்கல் பிளேயிங். சாதாரணமா தான் வாசிக்கிறார். ஸ்வபாவம் கிருஷ்ணனுக்கு பொல்லாங்கோடு அந்த இடுப்புல சொருகிட்டு நெறியில சொருகிட்டு இருப்பார். நெறி அந்த இடத்துல அந்த முக்கியமான இடம், அதுதான் நிற்கும். அந்த பீதாம்பரத்துல சொருகிட்டு இருப்பார். கொஞ்சம் டெலிகேட் தான் பீதாம்பரத்துல, புல்லாங்கோடு சொருகினா கரெக்டா விழாத இருக்குமா தெரியாது. அதனால அவருக்கு நிற்கும், அவர் நினைச்சா நிற்கும். வழுக்கணும்னா வழுக்கி விட்டுட்டு அதுல ஒரு லீலை பண்ணுவார். ரெண்டையும் அவரே பண்ணுவார், எனக்கு ரெண்டும் தெரியாதுன்னு. இப்படித்தான் நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பக்தி, பிரேம பக்தி. இறைவன் நமக்கு இதெல்லாம் சாட்சி பூதமாக காட்சி பொருளாக கொடுத்து பக்தியை கொடுக்கிறான். நீ என்றும் வீணாக மாட்டாய். பக்தி செய்கிற ஜீவன்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் விடியல் உண்டு. கணக்கு என்னிடம் இருக்கிறது, உன்னிடம் இல்லை. நீ பிரேம பாவத்தை மட்டும் காட்டு. அதனால்தான் துகாராமாக இருக்கட்டும், ஞானேஸ்வராகட்டும், நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லு, திருபுவனி உத்தார ஆகும். உதாரணமானும்னா உனக்கு வந்து நாமம் தான் காப்பாற்ற, வேற எதுவுமே காப்பாற்ற போறதில்லை. மற்றது எல்லாவற்றிற்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு அனுஷ்டானம் இருந்தால் அது இப்படி செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் செய்ய வேண்டும், இப்படி அப்படி எல்லாத்தையும் விட்டு பாவத்தில் இருக்கு. வேணும் கவனாச்ச மாயவாஜி அப்படின்னு சொல்லி சொல்றார். பக்ஷியும் பக்ஷி குலமும் காயி வியாகிர ஏகட்டாயி ஜாலின்னு ஒரு சரணம் வருது. துவனி மஞ்சுள மஞ்சு, ஏன் பக்கத்துல வந்துருத்துனாக்க அதுகளுக்கு வைரபாவம் மறந்து போச்சுங்கிறார். பக்ஷி குலம் பறக்கிற சுபாவம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுபாவம் கொடுத்துருக்கான் பகவான். மனுஷனுக்கு சில சுபாவம் உண்டு, அவசியம்னா போய் சொல்லிடுவோம். அப்புறம் நான் ஒரு காரணம் நல்லதுக்கு பொய் சொல்லலாம் சொல்லியிருக்கேன்னு சாஸ்திரத்தோட தர்மத்தை வேற சொல்லிடுவோம். நீ செஞ்சது தர்மத்துக்காகவா இல்லை வெறும் சௌக்கியத்துக்காகவா இல்லை நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கவலை இல்லையா சொல்லிடுவான். சுபாவம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுபாவம் பட்சிகளுக்கு வந்து பறந்துட்டே இருக்கும். ஒரு 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 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ அங்கங்க ட்ரீயோட பிரான்ச்சஸ்லயோ ஏதோ ஒரு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கோ அந்த ஆதாரம் நிற்கும். நீங்க கூட பார்க்கலாம், அதெல்லாம் அனுபவத்தில் பார்த்து ரசிக்கணும். ரசிக்கும் போது காட்சி பொருளாக விட்டுடக்கூடாது. பிருந்தாவணி வேணும் வேணும் கவனாச்ச மாயவாஜின்னு வரணும். கீர்த்தனம் வந்துடணும் மனசுக்குள்ள. வந்துட்டா அன்னி பக்தி முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஜோலியை பார்க்கலாம். நீங்க யார் யாருக்கு என்ன ஜோலியோ ஜோலியை பார்க்கலாம். அந்த இடத்தில் அந்த பக்தி இருக்கு. பக்ஷிக்குலே நிவாந்தராகிலே, நிவாந்தன தன்னை மறந்து, தன்னை மறக்கிறதால பறக்கணும் தெரியல. அதுக்கு பறக்காதனால அப்படியே ரெக்க பிரிஞ்சே இருக்கு. அதுக்கு சக்தி பகவான் கொடுக்குறான். பக்கம் நடந்தா பிளேன் மாதிரி, ஃபிளைட்ல போறதோட பிளேன் அப்படியே போகணும். கழுகெல்லாம் போகும், அப்படியே கீழே இறங்கி வரதுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண, இப்படி ரெக்கையெல்லாம் அடிக்கவே இருக்காது. ஒரு லெவல் வரைக்கும் அந்த சக்தியை வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தூக்கிட்டு வந்து பார்க்கணும் இந்த காட்சிகள்லாம். அதைத்தான் சொல்றாரு பாரதிதாசன். பக்ஷிக்குலே நிவாந்தராகிலே அப்படின்றார். இந்த ஸ்ருதி பாக்ஸ் மாதிரி பகவானுடைய புல்லாங்குழல சத்தங்கள் தான். ருணுஜுணுன்னா அங்க சப்தம்,
அவகுணம் கிடையாது. என்னத்தான் சத்தம் வரும்னா, முதல்ல புல்லாங்குழல் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்கணும், காற்றை நம்மளுடைய நாபிக் அமர்ந்து காற்றை அதுக்குள்ள அனுப்பணும், உடனே ஒரு சத்தம் வரும். அதுக்கப்புறமா அந்த சத்தத்துக்கு ஏற்றாமல் தன்னுடைய விரல்களை ஆட்டினால் அதிலிருந்து இனிய கீதம் புறப்படும். இதுதான் புல்லாங்குழலோட ரகசியம். இவருக்கு என்ன அதான் ஒண்ணும் இல்லையா, இவர் தான் சாதாரணமாக பகவானுக்கும் பிரதிசுவாசம் விடணும் இல்லையா, மூச்சு இழுத்துட்டு இருக்கார், பிராணவாயு இழுத்துட்டு இருக்கார், ஆக்சிஜனை விடணும் இல்லையா வெளியில. கிருஷ்ணனா தானே அவதாரம் பண்ணியிருக்கார். கோகுலத்துல பிறந்து கிருஷ்ணனை பிறந்து அம்மா எல்லாம் உண்டுன்னா அவரும் சுவாசம் பண்ண வேண்டாமா? அப்பதான் நமக்கு ஒரு 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 பிடி பயம் வரும் இல்லையா, இல்லைன்னா சுவாசமே வேண்டாமா கிருஷ்ணனுக்குன்னு. பிரதி சுவாசம் வந்த உடனே அது ருணுஷுணு வாஜவி வாஜவி வேணு வேதி வேதலேங்கிறார் பானுதாசர். அது வேதம் சொல்றாப்புலங்க அவருக்கு இல்லையா, தேவர்களுக்கு வேதம் சொல்றாப்புலங்க. வேதம் சொன்னா என்ன பரிமாணங்கள் கிடைக்குமோ, என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ அந்த பாவம் இருக்கும் தேவர்களுக்கு. அதை சொல்றார், காட்சி பொருளாக அதை பார்க்கிறார். அதாவது இது சொல்லுவா, இதுவும் பாருடைய நிலைதான் இந்த கீர்த்தனமும். தேவ விமானி பைசுமதி ஸ்துதி காத்து. அதனால அவளுக்கு கீழே வரதுக்கு அனுமதி கிடையாது. அடிக்கடி சொல்லுவேன், பெருமைப்பட்டுக்கணும். நாமம் நாம பாவம் சத்சங்கத்துக்கு சாதுக்களோட ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பரிமாணம் கிடைச்சா ஒரு பெரிய கிருபை. அது அந்த கிருபையில என்ன அப்படின்னு கேட்டாங்க, தேவர்களுக்கு இது கீழே வரதுக்கு அனுமதி கிடையாது. எல்லா காட்சிகளையும் பார்க்கலாம், பிளைட்ல போலாம், உடனே நினைச்ச இடத்துக்கு போலாம், என்ன வேணா பண்ணலாம், சௌக்கியங்கள் பூரணமா இருக்கும், அவளுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனால் நம்மை போல நரனாக ஜென்மம் எடுத்து உழன்று தெரிந்து உத்தமனாய் உள்ள அந்த கிருஷ்ணனை பாவத்தோடு ஸ்மரிச்சு பிரசாதமாக எடுத்து விட்டல சுகா விட்டல துக்கான்னு ஏக்நாத் துகாராம் மகாராஜ் சொல்லுவாரு. அந்த பாவத்தில் எடுத்துட்டு அனுபவிச்சுட்டே போயிட்டு அந்த சத்சங்கம்ங்கிறது தவிர வச்சது எல்லாமே அப்பதான்னு அவளே சொல்றான். அப்புறம் அதுவே உனக்கு நிர்மோகத்தை கொடுத்து நிராகார தத்துவத்தை கொடுத்து மோட்ச பதவி கொடுக்கும். சாதாரண நாமம் மோட்ச பதவி கொடுக்கும்னா இப்படி அடியடியாக எடுத்துட்டு ரெண்டையும் கோரிலேட் பண்ணணும், நமக்கு அவகாசம் கிடையாது. பானுதாசர் அப்படி சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல அவதரிச்ச சந்த் ஏகநாத் மகாராஜனுடைய அந்த பாவத்தை, அந்த அவங்கத்தை, பக்தி பிரேம பக்தி இல்லாத எனக்கு ஞானம் வேண்டாம் அப்படின்னு நிறைய சொல்ற, நிரூபணம் சொல்ற. பிரேம சுகம் வேணும், அதை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, சமாதானம் கிடைக்கணும் எனக்கு. அதனால அந்த பிரேம சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை என் மன உணர்வுகளுக்கு கொடு. எனக்கு திருப்பி திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம் இப்படியே வந்துருக்கணும். அவள்லாம் ஒண்ணு யாருமே சொர்க்காச்சி நிஷானின்னு கேட்கவே இல்லை. வந்துட்டே இருக்கும், உன்னை பற்றி நினைக்கணும், உன்னை பற்றி பாட வேண்டும், நீ என்ன கட்டளை போட்டிருக்கோ அது பிரகாரம் நடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் பிரேமாவிடனாகி சமாதானம் அப்படின்னு நம்பர் Suruvadam Janaki
साईनाथ महाराज की जय, माऊली ज्ञानेश्वर महाराज की जय, जगद्गुरु तुकाराम महाराज की जय, एकनाथ स्वामी महाराज की जय, सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतों की लोका समस्ता सुखिनो भवन्तु, समस्त सन्मंगलानि सन्तु। हरि ओम। पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि पांडुरंग हरि वासुदेव हरि लोका समस्ता सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि सन्तु। हरि ओम। भारत माता की, जय। सनातन धर्म की, जय। सर्व संतनों की जय। आरती एकनाथा, आरती एकनाथा, महाराज समर्थ, आरती एकनाथा, महाराज समर्थ, त्रिभुवनी तुझी भोर, सद्गुरु जगन्नाथ, त्रिभुवनी तुझी भोर, सद्गुरु जगन्नाथ, आरती एकनाथा, महाराज समर्थ, त्रिभुवनी तुझी भोर, सद्गुरु जगन्नाथ, आरती एकनाथा, एकनाथ नमस्कार, वेदशास्त्राचे पूज, संसार दुःखनाश, महामंत्राचे बीज, आरती एकनाथा, महाराज समर्थ, त्रिभुवनी तुझी भोर, सद्गुरु जगन्नाथ, आरती एकनाथा, एकनाथ नमस्कार, एकनाथ नाम घेता, सुखावधाने चेता, एकनाथ नाम घेता, सुखावधाने चेता, अनंत गोपाळदास, गणिना पुरे गाता, अनंत गोपाळदास,